வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் கந்தசாமி இந்திராஸ் ஆகிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று 14/11/2025. இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், மேலே அந்த அருண் சித்தார்த் என்ற ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தனிநபரை பற்றி சில விடயங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. புலத்தில் இருக்கிற மக்களுக்கும் தாயத்தில் உள்ள மக்களுக்கும், குறிப்பாக போராளிகளும் விளையம் கொள்ளணும். போராளிகள் சரியாக இருந்தால் இந்த காவாலிகள், இந்த தெரு நாய்க்கள் இப்படியெல்லாம் குலைச்சு கொண்டு இருக்காது. எங்களோட போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி, எங்களோட தமிழ் மக்களில் தியாகத்தையும் கொச்சப்படுத்தி, இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தேசியம், சுயநிர்ணயம், ஒரு உரிமை கிடைக்க போதுன்றோன்னே தாங்க இல்லாமல் கத்தி கொண்டிருக்கிற நிலைமை வராது. போராளிகள் சரியாக இல்லை. போராளிகள் சரியாக இருந்தால், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால், நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருப்போமா இருந்தால் இந்த நாய்களெல்லாம் குலைக்காது. இந்த நாய்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களோட இதை வார்த்தை பிரயோகங்களையோ நாங்கள் கதைச்சி எங்களை டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வெறும் வேஸ்ட் இவனுங்களுக்கெல்லாம் கதைக்கிற இருந்தும் கதைக்காமல் கடந்தும் போகல. அது எனக்கு கணவர் எடுத்து புலத்திலிருந்து எடுத்துக்கிட்டான் இன்பராசன் அந்த அருண் சித்தார்த்து இப்படியெல்லாம் கதைச்சு கொண்டிருக்கு, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவன் சொல்கிறதுக்கு எதிரான சில அறிக்கைகளை சொல்லத்தானே ஒன்று. நீங்கள் தானே தாயத்தில் புலிகள் என்ற பெயரோட இருக்கிறீங்க. அவன் புலிகளை தானே தாக்கி கதைக்கிறான். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கு புலிகள் போராட்டம் நீடிச்சிருந்தா இவன் இந்த அருஞ்சித்தாத்தில் இவனும் இந்த அருஞ்சித்தாத் உண்மைன்றவன்ட்டு நான் கேட்குறேன். புலிகளில் போராட்டம் நீடிச்சிருந்தா அவன் கொழும்புல இல்லை, சிங்கப்பூரில் இல்லை, புலத்தில் எந்த நாட்டில், ஐரோப்பிய நாட்டில் இருந்தும் கழிச்சிருக்க மாட்டான். ஏன்னா புலிகள் இல்லாத இடமே இல்லை. எங்கெங்கே புலிகளுக்கு எதிராக கழிச்சாலும் அங்கே அவங்களுக்கு மண்டை தான். ஏன்னா எங்களை போராட்டத்தை வளர்க்கணுமெண்டா நாங்கள் சில கலைகளை எடுக்கத்தான் போகணும். எங்களுக்கு இருக்கிற முதலாவது துரோகம் எங்களுக்கு மாற்றான் இல்லை, எங்கடைய வந்தான் எங்களுக்கு துரோகம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த புலிகள் இல்லைன்றோனி இவங்க அங்கனங்கட்டியே ஆடிக்கொண்டிருக்கான். யாழ்ப்பாணத்தில் புலிகள் இருந்தால் அவன் கதைப்பானா, புலிகளை பற்றி இவன் கதைப்பானா, இவன் யாராவது ஒரு விரல் நீட்டி கதைக்கக்கூடிய நிலைமை இருக்குமா? எங்களோட போராட்டம் நீடிச்சிருந்தா. புலிகள் இருக்குது, புலிகள் அழியலை, எகிரி விட்டுட்டு போயிடுவாங்க, மூச்சு விட்டே கொண்டுட்டு போயிடுவாங்க, ஆயுதம் தேவையில்லை எங்களுக்கு. ஆனால் புலிகள் இருக்குது. ஆயுத போராட்டம் நீடிச்சிருந்தால் இந்த இப்படியான இவ்வாறான நபர்கள்லாம் கதைக்க வேண்டிய தேவையில்லை. எங்களோட போராட்டத்தையும் எங்களோட மக்களையும் கொச்சப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இருந்தும் இந்த அரிஞ்சித்தாத் விடயத்து பாரன், இந்த அரிஞ்சித்தாத் என்ற நபர், ஒரு தனிநபர் கதைக்கிற விடயங்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். புலத்தில் இருக்கிற மக்களும் தாயத்தில் உள்ள மக்களும், அதுவும் போராளிகள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்கள்லாம் சரியா இல்லாததால் அந்த புலிகள் என்று சொல்லி புலிகளை வித்து பிழைக்கிற ஒரு கூட்டம், ஆனால் புலிகளை போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற இன்னொரு கூட்டம். ஆனால் உண்மையான புலிகள் எல்லாரும் நீங்கள் அரசியலுக்கு இறங்கினாலும் அதுக்குரிய ஆதரவும் கொடுக்காமல், ஒற்றுமையும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பாட்டில் இருங்க. எவனாவது கத்துவான், எவனாவது இப்போ தலைவர் போராடக்க மற்றவன் பார்த்து கொண்டு இருந்த மாதிரி. இன்றைக்கு உலகத்துக்கே ஒரு முகவரியை காட்டி போனால், இங்கே ஒரு தேசிய இனம், இலங்கையில் ஒரு தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் இருக்குதுன்றதை காட்டினது எங்களோட தலைவர். ஆனால் அந்த தலைவருக்கு இன்றைக்கு மதிப்பில்லை. அந்த தலைவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். எங்கடைவன் தான் மாற்றான் இல்லை. இன்றைக்கு உலகத்துக்கே ஒரு இனத்தை காட்டினவர் எங்கட தலைவர். போராட்டத்தை காட்டி எங்கட தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் அழிக்கப்படுது, அடக்கப்படுது, ஒடுக்கப்படுது சிங்கள பெரும்பான்மை இனத்தால் என்று சொல்லி காட்டின தலைவர் இன்றைக்கு அவர் இருக்கிறார், வரப்புறார், இல்லாட்டி அவர் ஒரு வார்த்தைகள் இல்லை அவரோட வரலாறு அதுகளை கொண்டு வர வர்றாங்க இல்லை. அப்போ இவங்க எப்படிப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறாங்களேங்கிற தமிழ் இனத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு. அப்போ இவங்களுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் இந்த பாருங்க, இந்த அருஞ்சித்தாத் என்ற ஒரு கல்ச்சரையிட விடயத்தை நான் காட்டுறேன். இவருக்கு என்ன தேவை? வேற வீடியோ பதிவிலேருந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். என்னத்தை புரிஞ்சு கொள்றீங்கன்னு நான் கேட்பேன். உங்கள்கிட்ட என்னத்தை புரிஞ்சு கொள்றீங்கன்னு கேட்பேன். இது எங்களுடைய கட்சி அலுவலகம், இலக்கம் 238 KKS வீதி, தாவடியில் அமைந்துள்ளது. எனது வீடும் கட்சி அலுவலகமும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற கட்டிடம் இது. நேற்று 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு
10:40க்கும் 10:45க்கும் இடைப்பட்ட நேரமளவில் 2 வாகனங்கள்ல இந்த அலுவலகத்துக்கு இனம் தெரியாத நபர்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு வாகனம் வெகோனார் வெள்ளை கலர் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனம் வகையை சேர்ந்த ஒரு வாகனத்தில் இருந்த நபர் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம். ஏனென்றா புலிகள் வந்து முதல்ல டார்கெட் பண்றது அந்த புலிகளுக்கு நீங்க இந்த மாதிரி நெகிழ்வு தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல வந்து யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று கருத்துள்ளவர்களை தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் ஆக்குறது. அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடைய அப்போ பாருங்க, இவன் வந்து இவனுக்கு ஒரு பயம் பிடிச்சிட்டு, அருஞ்சித்தாதன்றவனுக்கு பயம் பிடிச்சிட்டு நம்ம அலுவலகத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடத்துலையே அவனுக்கு ஒரு பயம் பிடிச்சிது. அப்போ இன்றைக்கு வந்து அதில் வாகனத்தில் யாரோ போனாப்புல தனக்கு அச்சுறுத்தலைன்னு சொல்லி அவன் பாதுகாப்பை தேட விரும்புகிறான். இந்த அருஞ்சித்தாத்ன்ற ஒரு தனி நபர் இவர் வந்து ஆரம்பத்தில் எல்லா அரசாங்கத்தோடையும் இருந்து வந்தவர், கடந்த அரசாங்கம் எல்லாத்தோடையும் இருந்து வந்தவர், எல்லா அரசாங்கத்துலேயும் இவருக்கண்டு ஒரு தனி ஒரு இடத்தை கொடுத்து வச்சுருந்தோம். என்னென்னா விடுதலை புலிகளுக்கு மட்டும் இல்லை, தமிழினத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்களுக்கு இப்போ டக்ளஸ் கருணா புள்ளியானுக்கு கொடுத்த மாதிரி இவனுக்கு ஒரு இடத்த கொடுத்துருந்தேன் எல்லா அரசாங்கம், கடந்த அரசாங்கம். அப்போ இப்போ வந்திருக்கிற எம்பிபி அரசாங்கத்திட்ட இந்த இடம் இல்லை. எம்பிபி அரசாங்கம் தாங்களே நேரடியாக எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தமிழனும் தரவு கொடுக்க தேவையில்லை, எந்த தமிழனும் ஒட்டுக்குழுக்கள் மாதிரி இருந்து கொண்டு எதுவும் செய்ய தேவையில்லை, எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களுக்கு சேவை செய்ய தேவையில்லை, எந்த அரச உத்தியோகத்தர்மாரும் மக்களுக்கு சேவை செய்ய தேவையில்லை. எல்லாமே நேரடியாக எம்பிபி அரசாங்கமே நேரடியாக செய்யுது. அப்போ செய்கிறபடியாக இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த அரசாங்கத்தை குழப்பணும். இப்போ இந்த எம்பிபி அரசாங்கத்துக்கு தாக்கித்தான் காய்க்கிறார். என்னென்னா மாவீர நிகழ்வுகள் செய்ய விடுறபடியாக புலிகள் நினைவேந்தலை செய்கிறபடியாக புலிகளுக்கு ஒரு வளர்ச்சியாக புலிகளில் அடையாளங்க அவங்க வீட்டில் வச்சு செய்யலாமா, இப்படியான நிகழ்வு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். அவன் தமிழனா, அவன் தமிழன் இல்லை, வேண்ட வரலாறு அது இப்போ பின்னுக்கு பார்த்தால் அது பெரிய ஒரு வரலாறு. இப்போ வேண்ட வரலாறை பார்க்கக்குள்ள வந்து இவன் வந்து ஜெர்மனில் இருந்து படிச்சிருக்கிறான். ஆரம்பத்தில் வேண்ட சொந்த ஊர் வந்து இவன் வந்து வெயிட் வேண்ட சொந்த ஊர் யாழ்ப்பாணம் கல்லை கட்டுவான். இவன் சொந்த ஊர் யாழ்ப்பாணம் கல்லை கட்டுவான். உடுவியில் ஒரு கொஞ்சம் உறவுகள் இருக்குது. இவன் பரித்துறை என்று சொல்கிறான். இவன் பொய், இவன் பரித்துறை இல்லை. ஆனால் இவங்களோட அப்பா வந்து மலைய தமிழர் சேர்ந்தவர். அப்போ இவன் வந்து ஆரம்பத்தில் ஜெர்மனிலேருந்து படிச்சிருக்கிறான். அப்போ படித்து புலிகளில் காலத்திலலாம் ஜெர்மனிலேருந்து படித்து இப்போ இங்கே இலங்கைக்கு வந்தது பிறகு இலங்கை அரசாங்கத்தால் இவனை இங்கே கொண்டு வந்து விடப்பட்டிருக்கு வட மாநிலத்தில். மற்ற ஒன்றை சொல்ல மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ என்னென்னு சொன்னால் போராளிகளும் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் இது வந்து இப்போ பெரியார் என்ற ஒரு இந்தியா தமிழகத்தில் இருந்த திராவிடர் கட்சி அவங்களோட பின்புலத்தில் இருக்கிறவங்க தான் இந்த இவ்வாறான சம்பவத்தை கொண்டு வர்றது. நம்ம ஆரம்பத்தில் வந்து பிரேசவாதத்தை கொண்டு வந்தது. அப்போ பிரேசவாதத்தை கொண்டு வந்து கடைசியாக பிரேசவாதம் கொண்டு வந்து மதவாதத்தை கொண்டு வந்து இப்போ சாதிவாதம்னு சொல்லி இவனூடாக கொண்டு வரப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில். அது என்னென்னா இப்போ ஒரு உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசியம் என்ற ஒரு இது வந்து அடையாளம் வரக்கூடாது. அதுக்குள்ளே வந்து பலதரப்பட்ட குழப்பத்தை கொண்டு வரணும். அந்த தேசியம் சார்ந்த ஒரு இனம் ஒரு தமிழீழத்தை கோரி நிற்கிது. அப்போ அந்த இனத்தை குழப்புறதுன்னு சொன்னால் ஒரு பிரதேசவாதம், மதவாதம், கடைசியாக சாதி விடயத்தை சாதி வரியை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு இடையில் சமூகத்துக்கு இடையில் ஒரு முரண்பாடை கொண்டு வர்றது தான் இந்த நோக்கம்.
இவன் அருண் சித்தார்த்தின் நோக்கம். அருண் சித்தார்த்த பின்புலத்தில் இந்தியா துணை தூதரகங்களும் இருக்கின்ற மாதிரி எங்களோட புலம்பெயர்ந்த மக்களும் சந்தேகப்படுகின்றார்கள், ஆய்வாளர்கள், புத்திஜீவிகள், நாங்களும் சந்தேகப்படுறோம், புலிகளாகிய நாங்கள். மற்றவன் பெரியார், நம்ம இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியார் என்ற என தெலுங்கு வம்சாவளியில் சேர்ந்த ஆள் தான் இவன் அருண் சித்தார்த். அப்போ இவனுக்கு இனம், பற்று, உணர்வு, உண்மை, நேர்மை எதுவுமே இல்லை. அப்போ இவர் இன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டு கொண்டு வராருன்னா இவர் இடத்துல ஏன்னா கல்கட்வான் என்ற ஒரு இடத்துல யாழ்ப்பாணத்தில் இவற்ற உறவுக்கு இவன் விடுதலை புலிகளால் பாதிப்படையே இல்லை. நாங்கள் விசாரிச்சே இல்லை. எனக்கு இப்போ குலத்தில் இருந்து சொன்னவேல் ஜெயம் விசாரிச்சே இல்லை. இது இவனுக்கு இவன் குடும்பத்திலே விடுதலை புலிகளால் எந்த பாதிப்பும் வரல. ஆனால் இவன் ஊரில் பாதிப்பு வந்திருக்கு. அப்படின்னா கல்கட்வான் என்ற இடத்துல அந்த நேரம் இபிஆர்ல இருந்தார்கள் கூட. அப்போ இபிஆர்ல இருந்துட்டு இந்தியா இராணுவம் வரக்குள்ள இந்தியா இராணுவத்தோட இணைஞ்சி இப்போ விடுதலை புலிகளுக்கு இபிஆர்ல நடந்த ஒரு மோதலில் அப்போ அந்த நேரம் இபிஆரில் இப்போ தடை செய்யப்பட்ட நேரத்தில் இவங்கள் பேசாமல் தங்களோட ஊரில் இருந்து கொண்டு இந்தியா இராணுவம் வந்தது பிறகு இந்தியா இராணுவத்தோட சேர்ந்து செயல்பட்டு விடுதலை புலி உறுப்பினர் ஒரு ஆளை இவங்களோட ஊர்லேருந்து சொல்கிறாங்க, விடுதலை புலி உறுப்பினர். அப்போ வேற உறவுக்காரன், அதாவது ஏதோ ரொம்ப தூரத்து உறவுக்காரன் இபிஆர்லேருந்து இந்தியா இராணுவத்தோட சேர்ந்து சொல்கிறாங்க. சுட்டதுக்கு பிரகாரம் அருண் சித்தார்த் அதுக்கு பிறகுதான் டப்பனை என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா இராணுவம் போனதுக்கு பிறகு விடுதலை புலிகள் அந்த ஆக்களுக்கு தண்டனையை கொடுக்குது. அந்த விடுதலை புலிகளை சுட்ட ஆக்களுக்கு மரண தண்டனையை கொடுக்குது. விடுதலை புலிகள் ஒரு கோட்பாடை வச்சு தான் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் மக்களுக்காக போராட்டம். தமிழ் மக்களுக்காக எங்களோட போராட்டத்துக்கு விரோதமான செயலில் இறங்குறாக்கள் அத்தனை பேருக்கு மரண தண்டனை கொடுத்தது. முதலாவது எங்களோட தேசிய தலைவர் கொள்கை என்னென்னா, முதல் எங்களோட இனத்திட்ட இருந்து தான் எங்களோட போராட்டத்தை நாங்கள் வளர்க்கணும். எங்களோட இனத்திட்ட இருந்து முதல் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கணும். என்ன சொன்னால் எங்களோட இனத்தில் இருக்கிற ஒரு சிலர் தான் காட்டி கொடுக்குறது. அதாவது எங்களோட இனத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் உண்மையில் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கு அருண் சித்தார்த்தனுக்கு ஒரு இழப்பு வராமலே இன்றைக்கு எங்களோட இனத்தை யாழ் மாவட்டத்தில் ஒரு என்ன சொல்கிற சாதி வரியை கொண்டு யாழ்ப்பாண மக்கள் மீது ஒரு பிரச்சனையை உருவாக்கி எங்களோட தமிழ் சமூகத்துக்கு இடையில் ஒரு முரண்பாடை கொண்டு வரானண்டா அந்த நேரத்தில் அப்போ ஒரு கேரளா போராட்டம் ஒன்று சொல்லி நடக்கக்குள்ள கேரளா போராட்டம் ஒன்று சொல்லி புறவு இயக்கம் வளர்ச்சி பெற்றதுக்கு பிறகு மரண தண்டனையில் குறையப்பட்டது. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அடிப்படையை தான் கொடுத்து கொண்டு வந்தது. அப்போ கேரளா போராட்ட காலத்தில் முதல் எங்களோட இனத்திலிருந்து எங்களோட போராளிகளை எங்களோட போராட்டத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் எங்களோட இனத்தில் ஒரு சிலர் போலீஸாருக்கு தரவு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இலங்கை அரசுக்கு தரவுகளை கொடுத்தாங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து தான் எங்களோட போராட்டம் வளர்ந்தது. அது ஒரு சிலர் அந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ செல்லக்கிளி அம்மாண்ட அண்ணனுக்கு கூட அந்த நேரம் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. வெயிட் வார் அந்த நேரத்தில் இப்போ யாழ்ப்பாணத்தில் செல்லக்கிளியம்மாண்ட அம்மான் செட்டின்னு சொல்லி அவருக்கு கூட மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. செல்லக்கிளியம்மாண்ட அண்ணனுக்கு கூட என்ன காரணம்னா அவர் கூட பொலிஸோட நெருங்கி பழகி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு வந்த காரணத்தினால மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்போ அதுக்காக செல்லக்கிளியம்மான் விட்டுட்டு ஓடலை இயக்கத்தில். இப்போ இயக்கத்தில் கொள்கை தான். இப்போ இயக்கத்துக்கு மக்களுக்கு எதிராக அந்த நேரம் கேரளா போராட்டம் நடக்கிற நேரத்தில் விரோதமாக செயல்பட்டால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறது அது பலமா. அப்படி கொடுத்து வந்தால் 30 வருஷ போராட்டம் வளர்ந்தது. அதான் உண்மை, யதார்த்தம். ஏன் அரசாங்கம் என்ன செய்தது? அரசாங்கம் கொஞ்சம் கொண்டா இருந்தது. அரசாங்கம் என்ன செய்தது? விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஆக்களை, சாப்பாடு கொடுக்குற ஆக்களை, போராட்டத்துக்கு ஆதரவான ஆக்களை மக்களை சுட்டது தானே, முழு பேரையும் சுட்டது தானே. அதேமாதிரி தங்களோட இராணுவத்துக்கு விரோதமாக செயல்படுற சிங்கள மக்களையும் சுட்டது தானே அரசாங்கம் கொஞ்சம் கொண்டா இருந்தது. அருண் சித்தார்த்தன்ட்ட கேட்குறேன், அருண் சித்தார்த்தன் நீ என்ன மோடையன் மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்கிறாய்? நீ யார்டா? நீ என்ன உனக்கும் யாழ்ப்பாணத்துக்கு என்ன அருகதை இருக்கு? அருண் சித்தார்த்தன் நீ யாழ்ப்பாண தமிழனா? நீ யார்டா? நீ போய் ஜெர்மனில் படிச்சுட்டு அங்கே இருந்து இப்போ அரைக்குறை தமிழ் காய்ச்சி கொண்டிருக்கா. நீ ஒழுங்கான தமிழாக காய்க்கிறாய், அரைக்குறை தமிழ் காய்க்கிறாய், ஒழுங்கான சுத்த தமிழாக காய்க்கிறாய். யாழ்ப்பாணத்தில் எப்பயாவது சாதி வரி இருந்ததா? சாதி வரியால் சண்டை வந்ததா?
நீங்கள் தான் கிளப்புறீங்க. போராட்ட காலம் இருக்கையும் இல்லை, அதுக்கு முதலும் இல்லை. இப்போ வந்து நீ வந்து ஒரு என்ன பெரியார்ன்ற அப்போ இந்தியா தெலுங்கு பரம்பரையில் சேர்ந்த அந்த வம்சாவளியில் வந்து சில திட்டத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தேசியம் சார்ந்த ஒரு இனம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கை அந்த போராட்டத்தை வச்சு கிடைக்கும்ன்றதுக்காக அதை குழப்பணும். சமூகத்துக்கு இடையில் முருகல் நிலையை கொண்டு வரணும்னா அந்த மதவாதம், பிரதேசவாதம், அந்த சாதி வெறி என்று சொல்லி ஒன்றை உருவாக்கணுன்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ இப்போ பிரதேசவாதம் போயிட்டு இந்த பிரதேசவாதம் வந்து தான் இன்றைக்கு மலைய மக்களுக்கும் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடை கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி இப்போ வடக்கு கிழக்கில் ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்தீங்க பிரதேசவாதம். கடைசியாக வந்து மதவாதத்தை கொண்டு வந்தீங்க. கிறிஸ்தவர், சைவர், இந்து என்று சொல்லி கொண்டு வாரீங்க. கடைசியாக இப்போ வந்து சாதி வரியை கொண்டு வாரீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்னடா நோக்கம்? அப்போ இதுக்காக தானடா நாங்கள் போராடணும் எங்களோட மக்கள். நீங்கள் ஆறுடா போராடக்குள்ளே நீங்கள் எங்கடா இருந்தீங்க? அப்போ அந்த நேரம் நீ இருந்து எங்கேயாவது இருந்து குரல் கொடுத்துருக்கலாமே. கேட்டா சொல்ல நீ சின்ன பிள்ளை. அப்போ சின்ன பிள்ளைன்னா உனக்கு தெரியாது தானே, போராட்ட வரலாறு தெரியாது, போராட்டத்தை பற்றி தெரியாது. என்னத்துக்காக போராடினவங்க, என்னத்துக்காக அந்த இயக்கம் இப்படி வளர்ந்து இன்றைக்கு ஒரு இலங்கையில் ஒரு தேசிய இனம் போராடி இத்தனை மக்கள் கொல்லப்பட்டு இவ்வளவு போராளிகள் யுத்தத்தில் கொல்லப்பட்டு இனப்படுகொலை நடந்திருக்கண்டு இன்றைக்கு ஒரு தேசிய இனம் இருந்தன்ற ஒரு அடையாளத்தை முகவரியே காட்டின எங்களோட தேசிய தலைவரும் நாங்களும் போராளிகளும். அப்போ நீ வந்து அந்த நேரத்தில் உனக்கு எத்தனை வயசு? 2009 முதல்ல எத்தனை வயசு கேட்டால் சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளை மாதிரி இருந்து கொள்ளன். புராணத்துக்கு இப்போ வந்து பெரிய முத்தல் மாதிரி நிற்கிறாய் வந்து. நீ என்ன நினைச்சு உனக்கு இப்போ பயம் பிடிச்சிட்டு தஜா சந்தியில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில். அப்போ கல்வெட்டுவானன்ற ஒரு இடத்த நீ புறப்படமாக கொண்ட. நீ பருத்துறையும் இல்லை, பருத்துறை இடம்பெயர்வில் நீ போயிருந்திருக்கலாம், சொந்த இடம் பருத்துறை இல்லை நீ. அப்போ நீ அப்படி இருக்க இன்றைக்கு வந்து உனக்கு பேரத்து வடி இது அதில் இருக்குங்க. அப்போ நீ ஒரு ஊடகத்தில் கதைக்கிற. இப்போ வந்து உனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கேன்டா இந்த கவர்மெண்ட்டால் தனக்கு ஒரு அழிவு வந்துடுமோ. ஏன்னா நீ கடந்த கவர்மெண்ட்டுக்கு தான் விசுவாசம். இந்த கவர்மெண்ட்டு ஒன்று பாரு, இந்த கவர்மெண்ட்டுமே எனக்கு இப்போ புலத்தில் இருந்துன்னு சொன்னாங்க 500 ரூபா இருக்கணும், 500 ரூபா நல்ல 500 ரூபாயோட ஸ்டெப் நல்ல இம்ப்ராஸான்னு நீங்கள் அரசாங்கத்தை தாக்கி எதுவும் கதைக்காங்க இம்ப்ராஸான எனக்கு புலத்தில் இருந்து நிறைய சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன காரணம்டா எம்பிபி அரசாங்கம் போகிறது சரின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்டா இன்றைக்கு பாருங்க துயிலும் இல்லத்தில் இருக்கிற இராணுவத்தை எடுக்க சொல்லுது வடபகுதியில். அரசியல் இதெல்லாம் எடுத்து வந்தால் அரசியல் செய்கிறதுக்கு அரசியல்வாதி மாதிரிக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது புலிகள் மட்டும்தான் அரசியல் செய்யலாம், அரசியல் ரீதியான பிரச்சனையை கதைக்கிறது. இன்னும் 5 வருஷத்தில் புலிகள். ஆனால் இந்த அரசியல்வாதி மாதிரின்னு வடபகுதியில் இராணுவத்தை எழுப்பணும், போத வஸ்து அழிக்கணும். ஆனால் தாங்க தான் எல்லாம் செய்கிறது. இராணுவம் பாரத்துக்கும் இருக்கிறதுக்கும் எல்லாம் செய்கிறது இந்த அரசியல்வாதி மாதிரி. இப்போ அந்த அனுரை அரசாங்கம் செய்யுதாம் அதை. எனக்கு இப்போ புலத்தில் இருந்து சொன்னாங்க இம்ராஸ் அண்ணன் நாங்கள் போராளிகள், அதே மாதிரி நீங்களும் இன்றைக்கு அவனும் வந்து ஒரு இடதுசாரியாக இருந்து வந்தோம், அவன் சரியாக தான் செய்து கொண்டு வரான். இயக்கம் என்ன ஸ்டெப்பில் செய்து கொண்டு போனதோ அதே மாதிரி செய்து கொண்டு வரான். தமிழ் மக்களுக்கு இனி இந்த எம்பிபி அரசாங்கத்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது தமிழ் மக்கள் ஆயுதம் தூக்கி போராடணும், உரிமைக்காக போராடணும், மற்ற தமிழ் மக்கள் அழிவை சந்தித்த தமிழ் மக்கள் என்றும் அவனோட மனசில் இருக்கான். ஏன்னா அவன் ஒரு ஆயுத ரீதியாக வந்தபடியாக பயப்பட தேவையில்லைன்னு. ஆனால் அரசாங்கத்தை தாக்கி நீங்கள் கதைக்க வேண்டிய தேவையில்லை இனி ரெண்டெல்லாம் எனக்கு வெளிநாட்டிலேருந்து கனவேர் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்போ போகிற போக்க பார்த்தா அது அன்பு என்ன இந்த அரசாங்கம் உங்களுக்கு சலுகை தரலன்றவனே அறிஞ்சித்தாத்தன் இப்போ இந்த அரசாங்கத்தை குழப்புறீங்க. ஆனால் அனுரைக்கிட்ட இது சரி வராது. இந்த குழப்ப எல்லாம் அவனே ஒரு எந்த இதுவுமே பயம் இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். சரி, யாருக்குமே பயம் இல்லாமல் இந்த ரணில் மஹிந்த குடும்பம் எல்லாத்தையும் கலக்க வச்சு கொண்டிருக்கிறான். நீ ஒரு துரும்பு அறிஞ்சித்தாத்து, நீ இடம் தெரியாத ஆளாக போயிடுவாய், அரசாங்கத்தோடையும் மோதி கொண்டிருக்கிறாய். சரியா, நீ பெரிய வித்துவான், பெரிய அரசியல் ஞானிமாய் உண்ட கருத்துக்கு இங்கே என்ன விடுதலை புலிகள் இப்போ துயிலும் இல்லங்கள் இங்கே வந்து சில நிகழ்வுகளை செய்ய விட்டு அவங்க பலம் அடைஞ்சிருவாங்க. உங்களை பிள்ளை ஆக்களுக்கு ஆபத்துன்றாய். விடுதலை புலிகள் இந்த 16 வருஷத்துக்கு ஆறடா சுட்டுருக்கு புலத்திலே தாயத்திலே. விடுதலை புலிகளால் இந்த 16 வருஷம் புனர்வாழ்வு ஆயுதம் மௌனிக்கப்பட்டு இலங்கையிலே புலத்திலே விடுதலை புலிகள் ஒரு ஆளை சுட்டுருக்கா உங்களை பிள்ளை ஆக்களை. இன்றைக்கு சுட வலிக்கிட்ட எத்தனை 1000 பேரடா சுட்டுருக்கணும் இந்த 16 வருஷத்துக்கு இடையில். இனிமேலும் சுட மாட்டேன்டா நாங்கள், பயப்படாத அறிஞ்சித்தாதன். இது வந்து உண்ட ஒபிசுக்கிட்ட வந்து போனால் குடிவரியில் வந்து போன பொடியங்கள். சில நேரம் நீ அவனுங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுருப்பாய், அவனுங்கள் உனக்கு என்ன கிரிக்கெட் பொல்லாலையும் கம்பியாலையும் அடிக்கிறதுக்கு சுற்றி திரிவானால் சில நேரம் அடித்து உன்னை கோமாவில் ஆக்கிறதுக்காக கவனம் வேறுது வழியுது. நீ மீடியாவில் கதை கேட்க வலிச்செறிகிறாய், உனக்கு மேலால் கதை கேட்க வாயால் கீழால் கலக்குது. மது ஒன்று சொல்கிற மாதிரி கலக்குது கீழால். அப்போ அந்த பயத்தில் இருக்கிற கவனமாக இருந்து கூட உன்னை விக்கெட் பொல்லால்
இரும்பு கம்பியால் அடித்து கொள்வானு ஊர் பொடியங்கள். ஏன்டா நீ அவனோட துரோகமாச்ச அவனுகளில் செயல்பாட்டில் நீ ஏதோ குறுக்க ஏதோ ஒரு தலையிட்டு கழிச்சிருக்கிறாய்வில் இருக்குது. மற்றபடி புலிகள் ஒன்றெல்லாம் கடைசி வரையும் வேட்டையாடாது. இனி புலிகள் வேட்டையாடுற அளவுக்கும் இல்லை. அது இன்றைக்கு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் எல்லா பிரச்சனையும். இப்போ அரசாங்கம் சரியாக தான் பார்க்குது என்ன தான் சொல்கிறாங்க, புலத்தில் இருந்தே சொல்கிறாங்க. தாயத்திலையும் அப்படி தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்க அப்படி தான் போய் கொண்டு இருக்குது. அரசாங்கம் தண்டை பாட்டில் இப்போ அரசியல்வாதியை நம்புதில்லை, அரசாங்கத்தை நம்புதில்லை, இராணுவத்தை நம்புதில்லை, பொலிசை நம்புதில்லை. அரசாங்கத்துக்கு ஒரு விசுவாசமான அரசு அதிகாரிமாரை வச்சிருந்து நாட்டை அபிவிருத்தியிலையும் நாட்டை நல்ல நிலைப்படுத்தணும், போத வசதி இல்லாமல் ஊழலை ஒழிச்சு செய்யணும்னு அரசாங்கம் எம்பிபி அரசாங்கம் படியாக செய்து கொண்டு போகுது. அது கண்ட புறாமையில் தான் எம்பிபி அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டான்னு நீ கேட்குறாய். எம்பிபி அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டா நீ பார்த்துருக்குற என்ன? அப்போ சப்போர்ட்டு பயங்கர தடையை எடுத்திருக்காங்களா? இல்லை விடுதலை புலிகள் 12,000 போராளிகள் 1000 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்துருக்கா? அதெல்லாம் இல்லை. நாட்டுக்குத்தான் ஆதரவாக எம்பிபி அரசாங்கம் இந்த நாட்டை சரியாக கொண்டு போகணும். உங்களப்பில் குள்ள நெறி கூட்டங்கள் தான் இந்த நாட்டை குழப்புறேன். ஏன்னா உங்களப்பில் ஆக்கள் இருந்தால் தானே டக்ளஸ், கர்ணா, புள்ளியான் நீங்கள் இருந்தால் தானே அந்த நாட்டில் உலகாலம் இப்போ பார்க்கக்குள்ள உலகாலம் யுத்தம் நடந்தால் உங்களப்பில் விட்டு கொடுக்கலால. ஆனால் இப்போ சரியான ஜனாதிபதி வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்படித்தானே சொல்லி அரசியல் செய்தி அரசாங்கத்தில் வக்காலத்து இஞ்ச யாழ்ப்பாணத்தில் வந்து வேட்டையாடுற எங்களோட பெண்களை பிடிச்சி இராணுவத்துக்கு கற்பழிக்க அவனுக்கு கொடுக்குற அந்த நேரம் உங்களோட ஊராக்கள் தான் இந்தியா இராணுவத்துக்கு கொடுத்தது. அது உங்களோட ஊராக்கள் இல்லை, அந்த இபிஆரில் 1-2 பேர் அந்த தனி ஊராக்கள் இல்லை, அவன் மன்னிக்கணும். உங்களோட ஊரில் இருந்த ஒரு சிலர் கொடுத்ததுக்கு தான் மரண தண்டனை கொடுத்தது. சரியா? அந்த நேரம் அப்போ நீங்கள் செய்த பிழைகளில் மறைக்கிறதுக்காக நீங்கள் அரசாங்கத்தோட இருந்து செயல்பட்டு யாழ்ப்பாணத்து மக்களோட வந்து வேட்டையாடுற உங்களோட தேவைகளை முடிக்கிறது. அங்கே போய் ஸ்விம்மிங் பூலும் குடியும் வெறியும் கிளப்பில் போய் ஆட்டங்களும் பாட்டங்களும் கொழும்பில் தெற்கில் இப்படி வாழ்ந்து கொண்டு நீங்கள் தான் டக்ளஸ் நீங்கள் எல்லாரும். இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் இல்லையன்றோன்னு இப்போ காக்கா பிடிக்கிறீங்க. என்ன அரசாங்கத்துலேயும் குற்றம் சொல்லி, புலிகள்லையும் குற்றம் சொல்லி, மக்கள்லையும் குற்றம் சொல்லி. அப்போ நீ யார்? நீ எவன்? நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னடா உன்னை நீ சொல்கிற கேட்குறதுக்கு என்ன பைத்தியம்? நீ யார்? நீ ஒரு இயக்கத்தை போராடினியா? நீ ஒரு அமைப்பில் இருந்தியா? இல்லை இராணுவத்தில் இருந்தியா? அதை சொல்லு. இல்லை அரசாங்கத்தில் ஒரு மினிஸ்டராக இருந்தியா? நீ ஒரு தனி நபர்றா. நீ யார்றா? நீ என்னன்றா விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பா அரசியல் செய்வாய்? எங்கட மக்களுக்கு எதிர்ப்பா அரசியல் செய்வா? புலிகள் ஆறடா கொண்ட ஒரு விவரத்தை காட்டுறா. நீ ஒற்றுவன பேரோட காட்டு. இன்னார அந்த மரண தண்டனை கொடுத்தா அது பப்ளிக்கு. அல்பர்ட் துரையப்பா தொடக்கம் கடந்த புத்திஜீவிகள் சட்டத்தரணிகள் இருந்து எங்கட மக்களை காட்டி கொடுத்த துரோகிகளுக்கு கொடுத்தேன். நான் சொன்னேன் செல்லக்கிளியா அம்மாண்ட அண்ணனே சுட்டே செட்டின்னு. அது மட்டுமா அந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இயக்கத்துக்குள்ளே ஒரு பிளவை கொண்டு வந்தது. இப்போ கர்ணா கொண்டு வந்த மாதிரி பிரதேசவாதம் மட்டக்களப்புக்கு கொண்டு வந்தது. அது மைக்கல்ன்னு சொல்லி ஆரம்பம் 80ஆம் ஆண்டுக்கு முதல் 80 அப்படி இருக்கும் அன்னைகள். அவர் இயக்கத்தில் இருந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு தான் பிரிஞ்சு செயல்பட தலைவருக்கு எதிராக மட்டக்களப்பில் போயிருந்து செயல்பட 80க்கு முதல் மைக்கேல் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது. ஏன்னா ஒரு பிரதேசவாதத்தை எங்களோட மக்கள் சமூகத்தை குழப்புற மாதிரி சில போராட்டத்துக்குள்ளே இருந்தோட போராட்டத்தை குழப்ப எங்களோட கட்சியிலேருந்து ஒருவன் பிரிஞ்சு போய் அவன் செயல்பட்ட அவனுக்கு ஏதாவது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எப்போ எடுக்கலாம். ஆனால் நாங்கள் புலியாக இருந்தால் ஆயுத ரீதியாக இருந்தால் மரண தண்டனை கொடுப்போம். வேற என்ன செய்கிறது? இதைத்தான் இயக்கம் செய்து வந்து இது பிள்ளையாண்டு நீ நிற்கிறா இருந்து நிறுத்திக்கொள் அறிஞ்சித்தாத்தன். இதான் கடைசி முதல் நிறுத்திக்கொள். நான் கடும் அவசரமாக கதைக்கணும், அவசரமாக கதைக்க கனவேர் பார்த்து என்பராசா கோவப்பட்டு கதைக்கிறேன். நான் கோவப்படுறது ஆத்திரம் ஆவசம். உங்களுக்கு என்ன சொல்கிறது? வார்த்தையால் தான் சுடணும். எங்களோட கையில் ஆயுதங்கள் இல்லை, வார்த்தையாலும் சுடணும். இனி ஆயுதங்கள் எடுக்க போகிறதும் இல்லை. நீங்கள் திணிக்கிறீங்க, ஆனால் நாங்கள் திணிச்சாலும் தெளிவாக இருக்கிறோம். அந்த கேட்டகரிக்கு போய் இறங்க மாட்டோம். ஏன்னா இப்போயே உங்களுக்கு அரசாங்கம் செய்கிற செய்தியே காணும். அரசாங்கம் சரியாக செய்து கொண்டு போக்க நீங்கள் எல்லாம் இந்த எங்கே ஒரு நாட்டு ஓடி தப்பிடுவீங்க. இனி ஒட்டுக்குழுக்களுக்கு வேலை இல்லை. இங்கே அரசாங்கத்தோடு இருந்து மைக் பிடிச்சி கழிச்சு புலிகளுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்திலேருந்து கொக்கரிச்சு கொண்டு இருந்த உங்களுக்கு இனி வேலை இல்லை. இந்த எம்பிபி அரசாங்கம் இருக்க இன்னும் 5 வருஷம் இன்னும் 10 வருஷம் உங்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் ஓடுங்க எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு. நாங்கள் அரசியல் ரீதியாக போராடுறோம். எங்களுக்கு ஜனநாயக உரிமை வேணும். நாங்கள் ஒரு தேசிய இனம். நாங்கள் யுத்தம் செய்த நாங்கள் ஆயிரக்கணக்கான போராளிகள் இழந்திருக்கோம். லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம் அந்த இன விடுதலைக்காக, தேசியத்துக்காக. அப்போ நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அரசியல்வாதிக்கு இன்னும் 5 வருஷத்தில் வேலை இல்லை. ஏன்னா அரசியல்வாதி செய்ய வேண்டிய வேலை முழுக்க அரசாங்கம் செய்யுது. ஒரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் சலுகை இல்லை.
சரி ஒன்றுமே செய்ய இயலாது அப்படின்ற இப்போ அனுரையண்டோனி எல்லாருக்கும் பயம் பிடிச்சிட்டு வயிற்றுக்கு கலக்குது. ஆனால் புலிகள் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் அரசியலுக்கு பயணிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கிறோம். என்னென்னா இனி இன்னொரு 5 வருஷத்து 10 வருஷத்தில் புலிகள் தான் அரசியல் ரீதியான பேச்சுக்கு புலிகள் தான் அங்கீகாரம் பெற்று மக்கள் அங்கீகாரத்தோடு போவாங்கன்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரிஞ்சித்தாத்தனுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களே நீங்கள் பார்த்து கொண்டுங்க, புலத்தில் இருக்கிற மக்களும் ஒன்று யோசிங்க. வேணா ஊரை விட்டு இந்த யாழ் குடாநாட்டை விட்டு கிளப்புங்க முதல். இவனுக்கு யாழ் குடாநாட்டில் எந்த விதமான அருகதையும் இல்லை, இவனுக்கு அரசியல் செய்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை, இருக்கிறதுக்கே எந்த உரிமையும் இல்லை யாழ்ப்பாணத்தில். அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்டா இவன் அந்த கடந்த அரசாங்கங்களோட இருந்து பல கொலைகள், இந்த செம்மணி கொலை இருக்குல்ல, செம்மணி கொலையை கிண்டி பார்க்க போனால் தனி அரசாங்கத்தில் மட்டும் வராது, சந்திரிகா ஆட்சியாளர்களில் மட்டும் வராது, இபிடிபியில் இருந்து புலட்டில் இருந்து, புலட்டும் எல்லாரையும் சொல்லலை, அரசாங்கத்தோட இருந்து கடைசி வரைக்கும் இயங்குனாக்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியாதா 97, 98, 96 பாதியில் சித்தார்த்தன் வவுனியாவில் சிதம்பரபுரம்லாம் இத்தனை சித்திரவதை முகாம் இருந்தது. புலட்ரு டெலோ எல்லாம் டெலோண்டாப்பில் சும்மா ஆக்கலாம். டெலோ வந்து ஆரம்பத்திலே வந்து இப்போ சில வசனங்கள் அடுத்த காலங்கள் நாங்கள் சொல்ல இருக்குது, சில வரலாறுகள். ஆரம்பத்திலே வந்து என்ன சிறை சவாரட்னத்தில் கொலைக்கு போகிறது, சிறை சவாரட்னத்தை கொலை செய்ய வேண்டியது வந்து என்ன காரணம்? அந்த நேரம் இவர் தான் என்ன செட்டி என்ற ஒரு ஆள் தான் இப்போ அந்த நேரம் யாழ்ப்பாணத்துலேருந்து வேற காட்டி கொடுத்தேன், சிறை சவாரட்னத்தை காட்டி கொடுத்து ஏதோ ஒரு இதில் அப்போ பிடிபடுது. சிறை சவாரட்னம் பிடிபட்டோனி இலங்கை அரசாங்கம் புலனாய்வாளர்கள் சொல்லிட்டாங்க, குட்டிமணி தங்கத்துறை ஆக்களை காட்டி தர சொல்லி, காட்டி தந்தால் உன்னை விடுவேன்னொன்னே சிறை சவாரட்னம் காட்டி கொடுக்குது. காட்டி கொடுத்துட்டு சிறை சவாரட்னம் வெளியில் வருது. குட்டிமணி தங்கத்துறை ஆக்களோட 50 பேருக்கு மேற்பட்ட ஆக்களை கொண்டு வராங்க. கொண்டு போனால் வரலாறு இப்போ சொல்கிறாங்களே, எனக்கு புலத்திலேருந்து இப்போ தான் பார்க்குறோம் எல்லாம் வரலாறு, பின்னுக்கு வரலாறு இம்பராசா படியண்டு. அப்போ குட்டிமணி தங்கத்துறை ஆக்களோட 50 பேரை வெளிக்கடைக்கு ஜெயிலுக்கு கொண்டு வராங்க, மட்டக்களப்பு சிறைச்சாலையும் வச்சிருக்கிறாங்க. அதில் அந்த என்ன பேர் முதலமைச்சராக இருந்த அவங்களெல்லாம் ஜெயிலோட தப்பு நாக்கள் தான் அதில் கொஞ்சம் பேர். என்ன முதலமைச்சராக இருந்த அவர் பேர் முதலமைச்சராக இருந்த முதல் என்ன கிழக்கு மாநிலத்தில் வரதராஜ பெருமாள். அப்போ அவங்கள ஒரு கொஞ்சம் பேர் அந்த சிறை உடைச்சி தப்புறாங்க. அப்போ குட்டிமணி தங்கத்துறையாக்கள் ஜெயிலில் பிடிச்சிருக்க சிறை சபாரட்னம் வந்து வெளியில் வந்துச்சு காட்டி. அப்போ சிறை சபாரட்னம் தான் காட்டி கொடுத்து குட்டிமணி தங்கத்துறையாக்கள் பிடிபட்டுன்னு தலைவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தலைவருக்கு தெரிஞ்சால் அப்போ டப்பனை சிறை சபாரட்னம் ஒரு பிரச்சனையை எடுக்குது. அப்படின்டா இது தலைவரை இனி வளர விடக்கூடாது, இந்த தண்டை பிரச்சனை வழியில் தெரிஞ்சிதுன்னா ஒரு போராளியை கொண்டு வந்து களியங்காட்டில் வச்சு கண்ணுக்குள்ளே சுடுறாங்க விடுதலை புலி போராளிகளை. அது சிறை சவாரட்னத்தின் தலைமை கண்ணுக்கு சுட்டது அப்புறம் நம்ம இவங்களுக்கு டெலோவுக்கும் எங்களுக்கு விடுதலை புலிகளுக்கு இடையில் ஒரு முருகல் நிலை வருது போராட்டத்துக்கு. வந்தான் அந்த சில போராட்டமே டெலோவுக்கும் எங்களுக்கு ஒரு சண்டை ஒன்று எழும்புது விடுதலை புலிகளுக்கு அந்த நேரத்தில். அப்போ அதுக்கு பிறகு தான் அண்ணன் முடிவு எடுத்தது. அப்போ குட்டிமணி தங்கத்துறை ஆக்களை சிறை உடைச்சி வெளிக்கடை சிறையிலேருந்து தப்ப வைப்போம்னு பார்த்தா இந்த விஷயம் கூட சிறை சவாரட்னது பிடிக்கல. ஏன்னா குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் வந்தால் அவங்க தான் டெலோவுக்கு பெரிய ஆக்களாக ஆயிடுவாங்கன்ற ஒரு இதில் சிறை சவாரட்னம் டபுள் கேம் இருந்து விடுதலை புலிகளுக்கு எதிராகவே இயங்கி கொண்டிருந்ததெல்லாம் அவங்களுக்கும் டெலோவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் சண்டை நடந்ததாக இப்போ வரலாறு வருது. அதே மாதிரி ஆரம்பத்தில் நடந்த பிரச்சனைகள். அப்போ சிறை சவாரட்னம் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு டெலோவில் அவர் ஒரு புதிய போராளிகளாக 83 காலப்பகுதியில் செல்வம் அடைக்கலநாதன் சேர்றார். அப்போ சேர்ந்தால் சிறை சவாரட்னம் கொல்லப்பட்டது பிறகு முதல் அறிக்கை விடுறார், தான் இராணுவ பொறுப்பை எடுக்கிறார் டெலோவிலேருந்து செல்வம் அடைக்கலநாதன். இப்போ ஒரு பொம்பளை கேஸில் தானே சொல்கிறார் 15 வருஷமாக வச்சுருந்தான்னு சொல்லி போட்டு இப்போ பார்லமெண்டத்தில் போய் நீதி நியாயம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அது எந்த குரல் இல்லைன்னு நிற்கிறார். அப்போ அவரோட குரல் இல்லைன்னா எல்லாரையும் இப்போ இலங்கையில் இருக்கிற சட்டத்தரணிகள், போலீஸ், புலனாய்வாளர்கள், அரசியல்வாதிமார் எல்லாரையும் கணக்கிற்கனாக்கி கடைசா புலிகளையும் கணக்கிற்கனாக்குறார் செல்வம் அடைக்கலநாதன். விளங்கிட்டேன். அப்போ செல்வம் அடைக்கலநாதன் முதல் சிறை சவாரன் இறந்ததுக்கு பொறுப்படுக்க டெலோ பொறுப்படுக்க என்னண்டு சத்தியபிரமாணம் செய்தவர். இனிமேல் தமிழர்களை மக்களுக்காக போராடுற கோரிக்கையை விட்டு விடுதலை புலிகளுக்கு எங்களுக்கான யுத்தம் தான் இனி நடக்கும்னு சொல்கிறேன் புதிய போராளிகள்கிட்ட அந்த நேரம் டெலோவில். அப்போ அதை கூட எனக்கு இப்போ வெளிநாட்டில் இருந்து சொல்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க வரலாறு.
அப்படி சொல்லி போட்டு வந்தால் செல்வம் அடைக்கல நான் புலிகளுக்கும் எங்களுக்கு தான் இனி சண்டை இனத்துக்கும் எங்களுக்கு தமிழில் போராட்டத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சண்டை இல்லை என்று சொல்லி சபதம் எடுத்துகிட்டு வந்தால்தான் செலோ அடைக்கல நான் பிறகு என்ன செய்கிறன்றதுக்காக விடத்தை தீவில் இருந்தால் அவங்களோட அண்ணனாக்கள் யாரோ அன்னைக்கு கொஞ்சம் பழக்கமாகுதுன்றபடியாக தான் புலிகளுக்குள்ளே கொண்டு அடைக்கல நான் கொண்டு இழுத்து விட்டது. இல்லாட்டி அடைக்கல நானுக்கும் புலிகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இப்பயும் தான் அவங்கள அந்த குரோகத்தை இன்றைக்கு வரைக்கும் வச்சு உழைச்சி கொண்டிருக்கிறான். இந்த இன்றைக்கு பார்லமெண்டத்தில் கேட்கிறார், முதலாம் ஆண்டு புள்ள எழுத்துக்கூட்டி வாசிக்கிற மாதிரி தான் 20 வருஷம் அரசியல் செய்கிறார். ஒரு தெலுவில் இராணுவ தளபதியாக இருந்தவர் இன்றைக்கு பார்லமெண்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத்துக்கூட்டி வாசிக்கிறார். 20 அப்போ ஒன்றுமே விளங்காத ஒரு அரசியல்வாதி மாதிரி வாழ்ந்து கொண்டு எங்களோட மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கிறான் வன்னி மாவட்டத்தில். இன்றைக்கு மன்னாரில் விக்டர்னா பிறந்த இடம் மன்னார். இன்றைக்கு புலிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் மன்னாரில். ஆனால் மன்னாரில் இருந்து கொண்டு ஒரு மன்னாரில் எந்த காத்தாடி பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவு வந்தது இந்த அரசியல்வாதி மாதிரி முதல் இருந்த சால்ஸ் உட்பட இந்த இப்போ இருக்கிற அடைக்கல நான் உட்பட என்ன நடந்தது? புனிதமான ஒரு வீரச்சாவடைஞ்ச ஒரு விக்டர் நட மண், அவரோட காலடி, அவரோட பிறந்த மண் மன்னார். அப்போ அவருக்கு நாங்கள் என்ன தியாகத்தை செய்கிறது? இந்த மன்னார் மக்களை எப்படி காப்பாற்றுறது நாங்கள்? அப்போ அரசியல் அங்கீகாரம் இருந்தால் தான் நாங்கள் மன்னார் மக்கள். எங்களோட பார்வையில், விடுதலை புலிகள் பார்வையில் வடக்கு கிழக்கு ரெண்டு கண்கள். எங்கு வாழ்ந்தாலும் எங்களோட தமிழ் மக்கள் தான். எங்களுக்கு ஒரே கொள்கை, ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை. தமிழ் மக்கள் தமிழீழம். சரியா? அது ஏதோ ஒரு வழியில் அரசியல் ரீதியாக நாங்கள் ஏதோ ஒரு வழியில் தமிழீழத்தை பெற்றுக்கொள்கிறோம். இனி ஒரு ஆயுத போராட்டம் இல்லைன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் புலிகள் ஆகிய நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆரம்பத்தில் இருந்த சில விடயங்கள் அந்த நேரத்திலேயும் தான் விடுதலை புலிகள் கேரளா போராட்டங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து உண்மையில் சில இதுகள் மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்ட அந்த இதில் தான் சில ஆக்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட. அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் என் பெற்ற தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைண்டா பிள்ளை தான். எங்களோட தேசிய தலைவர் அதில் உறுதியாக தான் இருந்தது. பிள்ளை விட்டால் பிள்ளை தான். அது மாத்தையாக இருந்தாலும் சரி, கருணாவாக இருந்தாலும் சரி என்று சொல்லிக்கொண்டு அருஞ்சித் அவர்களை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறோம், வாயை மூடிக்கொண்டிரு. உனக்கு சரியா கடைசி முதலமாக சொல்கிறேன், அரசியல் ரீதியாக எங்களோட மக்களை விற்று பிழைக்காத. உனக்கு அரசியல் செய்யணுமெண்டா போய் தெற்கில் செய். நீ தெற்கில் நீ பிறந்து வளர்ந்தாய், தெற்கில் போயிடுச்சு. இங்கே வந்து யாழ்ப்பாண மக்களுக்குள்ளே வந்து ஒரு சாதி ஒரு விடயத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில், சமூக மத்தியில் சாதி போராட்டத்தை எடுத்து விடாத யாழ்ப்பாணத்தில். இது வரைக்கும் யாழ்ப்பாண மக்கள் சாதியை பார்த்ததில்லை, சாதி வரியை கொண்டு வந்ததும் இல்லை யாழ்ப்பாண மக்கள். நீ ஒரு ஆள் வந்துட்டுனா நீ இதை வந்து திணிக்கிறாய். யாழ்ப்பாண மக்களை, இளைஞர் யுவதிகளை விலகிக் கொள்ளுங்க. சாதி பிரச்சனையை முருகல் நிலையை கொண்டு வர அந்த அருஞ்சித்தாத்தனை போன்றவர்கள் ஊற்று சிலர். அதுலேயும் அருஞ்சித்தாத்தன் தான் முக்கிய புள்ளி. நீங்கள் உண்மையாக ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. யாழ்ப்பாண இளைஞர் யுவதிகளை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு புலிகளும் தேவையில்லை, நரிகளும் தேவையில்லை, அரசாங்கம் தேவையில்லை இவனை பார்க்குறதுக்கு. ஆனால் அரசாங்கம் எனக்கு அடித்து கையை காலை முறிச்சாலும் அரசாங்கம் கணக்கும் எடுக்காது. பொலிசு கேஸுகள் வரும், காரணத்தை சொல்லி போட்டு போங்க. எங்கட இனத்தை வித்து பிழைச்சி சமூகத்துக்கு இடையில் சாதி பிரச்சனையை கொண்டு வந்து முருகல் நிலையை கொண்டு வரான் யாழ்ப்பாணத்தில் அருஞ்சித்தாத்தன் சொல்லி கொண்டு போங்க. இளைஞர்கள் என்ன பெரிய வேலையா? யாருக்கு இப்போ என்ன சாதி? ஆண் சாதி, பெண் சாதி, வேறு என்ன சாதி இருக்குது? என்னடா சாதி? அதுதானே போராட்டம் இருக்க சாதி பிரச்சனை கதைச்சவங்களே ஒருவரும் இருந்தது இல்லை. எங்களோட தலைவர் இருக்க இருந்ததா? சாதி இருந்ததா? மதம் இருந்தா? பிரதேசவாதம் இருந்தா? நீங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டீங்க. பிரதேசவாதத்தை கொண்டு வந்தீங்க, கடைசா பார்த்தா மதவாதத்தை கொண்டு வந்தீங்க, இப்போ கடைசா பார்த்தா சமூகத்துக்கு இடையில் சாதி வரியை கொண்டு வரீங்க. இதுகளை நிப்பாட்டி கொள்ளணும் அருஞ்சித்தாத்தன் போன்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அருஞ்சித்தாத்தனுக்கான ஒரு கண்டன செய்தி தான் இது. விடுதலை புலிகள் போராளிகள் நாங்கள் இன்னும் சாகலை. நாங்கள் 12,000க்கு மேற்பட்ட போராளிகள் புனர்வாழ்வு பெற்று இன்றைக்கு ஜனநாயகத்தில் இந்த நாட்டில் இருக்கிறோம். இதுவரை உன்னப்பில் வெளிநாடெல்லாம் போய் வந்திருக்கல. இன்றைக்கு வரைக்கும் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டிலாம் இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாட்டுக்கு கூட போகாமல் இந்த நாட்டில் தான் குரல் கொடுத்து கொண்டு இருக்கோம். ஜனநாயக ரீதியாக எங்களுக்கும் புனர்வாழ்வில் சொல்லப்பட்டது. உங்களோட உரிமையை ஜனநாயக ரீதியாக, அரசியல் ரீதியாக நீங்கள் கத்தி தமிழீழத்தை பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல தானே எங்களுக்கு புனர்வாழ்வில் அரசாங்கம் சொல்லிவிட்டது. ஆயுத ரீதியாக இல்லை, அரசியல் ரீதியாக தமிழீழத்தை பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அரசாங்கம் சொன்னது. அதே மாதிரி நாங்கள் கத்துறோம் அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக எங்களோட வரலாறையும் சொல்லி கொண்டு வரோம்.
நாங்கள் எப்படி வந்தோம், என்னத்துக்காக போராடணும், நாங்கள் ஒரு தேசிய இனம்ன்றதை உலகத்துக்கு காட்டியிருக்கிறோம். எங்களோட தேசிய தலைவர் அன்றைக்கு ஒரு அடையாளத்தை காட்டியிருக்க. எங்களோட தேசிய தலைவர் என்ற ஒரு மனிதன் இருந்தபடியாக தான் இலங்கையில் ஒரு தேசிய இனம் தமிழ் இனம் இருந்தன்னு சொல்லி சர்வதேசத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் இதுக்கு முதல் இருந்த முன்னோர்கள் ஒன்றும் காட்டலையே. அந்த மனுஷனை கூட நீங்கள் போற்றணும், வாழ்த்தணும். அந்த மனுஷன்ட நிழல் படுறதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லை. ஆனால் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு வித்து பிழைக்கிறீங்க, மாவீரரை வித்து பிழைக்கிறீங்க, போராட்டத்தை வித்து பிழைக்கிறீங்க, தலைவரை வித்து பிழைக்கிறீங்க, எங்களோட சகோதரியை வித்து பிழைக்கிறீங்க, ஏன் எங்களையே வித்து பிழைக்கிறீங்க. புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளை என்னடா நிகதி? எல்லாத்துக்கும் மிக விரைவில் காலம் பதில் சொல்லுமென்று சொல்லி இதிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.